கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 13/2/2025 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் செபிப்போம். அன்பு தகப்பன், இன்றைக்கு அவருடைய பாதுகாப்புக்காக செபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நிறைவும் அன்பும் ஆசீர்வாதம் விடுதலும் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படும்படி நீர் செய்தபடியாக செபிக்கிறேன். எல்லா பொல்லாப்பு நாசமாசம் விலைக்கு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. என் தேவனுடைய கடமை இவரோடு இந்த அற்புத சைட்டம் சுகமும் பலமும் கிருபியும் இவருடைய வாழ்க்கையில் பழுகி பெருகுவதாக. நன்மையினால் இவருடைய வாழ்க்கையை திருப்தியாக்குங்க. இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் ஒரு செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் மகிமையின் ஆசீர்வாதம் இவரோடு இருப்பதாக. நீர் தருகிற நிறைவு நாளை சகலத்தையுமே ஜெயிக்கும்படியாக செய்யுங்கப்பா. 1 நாளாகவும் 16:11 கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள் என்று சொல்லி எழுதப்பட்டக்கூடிய வார்த்தையின்படி வல்லமைக்குள்ளாக எப்பொழுதும் தரிக்கப்பட்ட பிள்ளையாய் சகலத்தையுமே ஜெயிக்கும்படியாக இவரை செய்யுங்கப்பா. இவரோட பேரை பெருமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 13/2/2025 இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாக என்னுடைய சமூகத்தில் வருகிறேன். இந்திய தேசத்தை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. தேசத்தில் நன்மையும் கிருபையும் விடுதலையும் நீர் வைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கோலும் கைத்தடியும் தேசத்தை தேற்றுவதாக நிறைவானது தேசத்திலிருந்து அற்புதத்தை செய்யட்டும் அப்பா. நிறைவானவர் எப்போதும் தேசத்திலிருந்து சகலவிதமான நன்மையினாலும் தேசத்தை திருப்தியாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டுக்கூடிய இயேசு கிறிஸ்து அவர் சிந்தின வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்புக் கொடுக்கிறார். அதோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாக ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் வென்று மாறாதவராகிய இயேசுவின் நாமத்திலே ஒப்புக் கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன்.